வணக்கம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கை. முன்னாள் பிரதி சபாநாயகர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில். புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் கைது. திருமலையில் அகற்றப்பட்ட புத்த சிலை அதே இடத்தில் நிறுவப்படும், சபையில் அறிவித்த அமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி வைத்தியசாலை மருத்துவ பரிசோதனையின் போது வைத்தியசாலையில் கிடைக்காத மருந்துகளை பெற நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுகளை வழங்காமை, ஆய்வக சோதனைகளை வெளிப்புறமாக நடாத்த பரிந்துரைகளை வழங்காமை, தினசரி மருத்துவ பரிசோதனைகளை தவிர மேலதிகமான எந்த ஒரு பரிசோதனையிலும் கலந்து கொள்ளாமை உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச இன்று முற்பகல் 9 மணியளவில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் விசேட விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் இவ்வாறு ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுர வெல்போல கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் பொது சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திருகோணமலையில் பொது சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் விசேட அறிவிப்பொன்றை விடுத்த அமைச்சர் திருகோணமலையில் பொது சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டதாகவும் அது மீண்டும் இன்று நிறுவப்படும் என்றும் குறிப்பிட்டார். கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பில் ஏற்கனவே சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. எனவே இந்த பிரச்சனையில் சட்ட நிலைமை குறித்து நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பொது சிலை அந்த இடத்தில் நிறுவ உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமாதான இணக்க சபை ஆணைக்குழு மூலம் அனுராதபுரத்துக்கு 130 புதிய இணக்க சபை உத்தியோகஸ்தர்கள் நியமனம் பெற்றுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 130 புதிய இணக்க சபை உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கி வைக்கும் நிகழ்வு அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கலன் பிந்தினுவெவ, பலாகல, பலுகஸ்வெவ, ரம்பாவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்காக 130 புதிய சமாதான இணக்க சபை உத்தியோகத்தர்களுக்கான நியமனம் அனுராதபுரம் மாவட்ட இணக்க சபை உத்தியோகத்தர் பயிற்றுவிப்பாளர் உதயனி புஷ்பசாந்தாவின் ஆலோசனைக்கு இணங்க இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது 42 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இறந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முஃப்டிகாத் அருகே அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து நடந்தபோது பேருந்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத் சேர்ந்தவர்கள் என்று அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் மோதலுக்கு பிறகு பேருந்து தீப்பிடித்து எரிந்த போது அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகின்றது. பலியானவர்களில் குறைந்தது 11 பெண்களும் 10 குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்பட்ட போதும் அந்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.